ஒரு தரமான ஸ்லோ பேஸ்டான ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் வேணுமா? தென் திஸ் மூவி இஸ் ஃபார் யூ. மம்முட்டியோட இன்டென்ஸான ராவான சைக்கோத்தனமான பெர்ஃபார்மன்ஸில் வந்த களம் கவல். ஸோ இந்த படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் இருப்பார். அந்த ஊரில் இருக்கிற நிறைய பொண்ணுங்களை தேடி தேடி கொலை பண்ணுவார். அவரு தான் நம்ம மமுக்கா. எஸ், ஒரு தரமான கொலகாரன் கேரக்டர் ஒரு சூப்பராக ப்ளே பண்ணியிருப்பார், ராவாக ப்ளே பண்ணியிருப்பார். இந்த படத்தோட ஸ்டோரி ரைட்டிங் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எஸ்பெஷலாக அதோட ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ஸ்லோ பேஸ்டான ஒரு ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்லோ பேஸ்டான ஸ்க்ரீன் பிளேவை அவ்வளோ இன்டென்ஸாக, அவ்வளோ டீட்டெயிலிங்காக, அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக மூவ் பண்ணி கொண்டு போயிருப்பாங்க. மமுக்காவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே ஒரு தனி ஸ்டைல் தாங்க. எஸ்பெஷலாக ஒரு சிகரெட் பிடிக்கிற ஸ்டைலாக இருக்கட்டும். இந்த படத்தில் ஒரு சிகரெட்டை வச்சு நிறைய விஷயம் அவர் பண்ணுவார். அது எல்லாமே ஒரு மாதிரி சட்டிலாக, ஒரு மாதிரி கிளாஸாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் மமுக்காக்கான கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைக்கோ கில்லர் கேரக்டர் தான். பட் அதை இன்னசென்ட் ஃபேஸோடு வச்சு இன்னசென்ட் பெர்ஃபார்மன்ஸில் இவர் வெளிப்படுத்தணும். அதை பிசுரே எல்லாம் வெளிப்படுத்தியிருப்பார். உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு இன்னசென்ட்டான ஆள் அப்படின்னு தான் தோணும். ஆனால் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தா அவ்வளோ ராவாக, அவ்வளோ சைக்கோத்தனமாக இருக்கும். அதே மாதிரி இவர் ஒவ்வொரு கொலை பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த கொலையை என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாரு. அது எல்லாமே ஒரு மாதிரி டு த பர்ஃபெக்ட் இவர் ப்ளே பண்ணியிருப்பார் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் மமுக்காக்கு ஆப்போசிட்டாக வர விநாயகன். ஸோ இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஒரு மாதிரி சட்டிலாக அந்த காப் ரோல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப சட்டிலாக, ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவர் அந்த கண்ணாடியை வச்சு ஒரு ப்ளே பண்ணியிருப்பார். ஒரு மாதிரி சின்ன சின்ன டீட்டெயிலிங் அந்த கண்ணாடியில் அவர் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கண்ணாடி போடுறது, பாக்கெட்டில் வைக்கிறது, அதுக்கு சவுண்டை வச்சு விளையாடிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலமெண்ட்ஸ், கிரைம் எலமெண்ட்ஸும் எக்கச்சக்கமாக இந்த படத்தில் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேட் அண்ட் மவுஸ் த்ரில்லர் அப்படின்னே சொல்லலாம். எப்படா மமுக்காவை அந்த போலீஸ் பிடிக்க போகிறாங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு இன்டென்ஸாக அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சோனி லெவலில் அவைலபிளாக இருக்குது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் இந்த மாதிரி எக்கச்சக்க மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் மறக்காம நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.